பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நம்ம ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு பதில சொல்லுவாங்க பாருங்க. அவங்க வேற லெவலுங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம பாஜக தலைவருங்க தான். இதுல அக்கட்சியின் தேசிய தலைவர்கள், மாநில தலைவர்கள் என்று வேறுபாடே கிடையாது. எல்லாரும் ஒரே பதில தான் சொல்லுவாங்க. இதுல படு பயங்கரமான பதில் சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை தான். திமுக அமைச்சருடைய சொத்து பட்டியலை வெளியிட்டு ஊழல் பட்டியல்னு சொல்லி மொக்க வாங்கினாரு. இது தொடர்பா அவர் மீது திமுகவினர் வழக்குகளையும் தொடுத்திருக்காங்க. ஆனாலும் அண்ணாமலை அசரவே இல்ல. இந்த நிலையில தான் ஒட்டுமொத்தமா தமிழக மக்களின் உணர்வுலையும் உரிமையிலையும் பாஜக அரசு கை வச்சிருக்கு. இதனால தமிழகமே கொந்தளிச்சிருக்கு. இதற்கும் ஒட்டுமொத்த பாஜக தலைவர்களும் ஒரே மாதிரியான பதில தேய்ந்து போன ரெக்கார்டு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்திய ஏற்காவிட்டால் நிதி கிடையாது என எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு சட்டத்தை மத்திய கல்வி அமைச்சர் பேசுறாரு. ஆனா இந்த விவகாரத்துல பாஜக எதிர்பார்த்தது நடக்கல. ஒட்டுமொத்த தமிழகமே திரும்பிடுச்சு. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், கூட்டணி கட்சின்னு முக்கிய தலைவர்கள் பாஜகவை கடுமையா கண்டிச்சாங்க. அது தவிர சீமான், விஜய் போன்றவர்கள் கொந்தளித்து விட்டனர். இது பாசிச செயல் என விமர்சித்திருக்கிறார் நடிகர் விஜய். ஆனால் வழக்கம் போல இது ஒரு மாநில உரிமை பிரச்சனை அப்படின்றது கூட தெரியாம பாஜக தலைவர்கள் வழக்கம் போல பேசி காமெடி பண்ணிட்டு வராங்க. இருமொழி கொள்கை காலாவதியான கொள்கை அப்படின்னு பேசியிருக்கிறாரு அண்ணாமலை. இதற்கும் ஒருபடி மேல போய் விஜய் மகன் எந்த பள்ளியில் படிக்கிறார் என புத்திசாலித்தனமான கேள்வியை கேட்டிருக்கிறார் ராஜா. இதை கேட்ட செய்தியாளர்களும் நடுநிலையாளர்களும் இதனாலதான் பாஜகவுக்கு ஓட்டு விழறது கிடையாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. தமிழகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. கல்விக்கான நிதியை நிறுத்திட்டு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை செயல்பட விடாம தடுக்கிறது என்ன நியாயம் அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. ஹிந்தி படித்தால் பணம் தர அப்படின்னு ஒரு மாநில அரசை மிரட்டுறதா அப்படின்னு விமர்சனம் எழுந்திருக்கு. இதற்கும் திமுகவினர் வீட்டு பிள்ளைகளுக்கும் அரசியல்வாதி வீட்டு பிள்ளைகளுக்கும் சிபிஎஸ்இல படிக்கிற மாணவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படியே பாஜக தலைவர்களின் பேச்ச ஒரு வாதத்திற்காக எடுத்துக்கிட்டாலும் அரசியல் கட்சி தலைவர்கள் வீட்டு பிள்ளைகள் ஒட்டுமொத்தமா எத்தனை பேர் எண்ணிக்கையில வரப்போறாங்க? அல்லது பாஜக தலைவர்கள் சொல்றது போல திமுக நிர்வாகிகள் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகள் எத்தனை இருக்கு? அதுல எத்தனை மாணவர்கள் படிக்க போறாங்க? 1000 கணக்குல கூட வச்சுக்குவோமே. அப்படி இருக்க லட்சோப லட்சம் மாணவர்கள் படிக்கும் ஒரு கல்வி திட்டத்திற்கு இந்த காரணத்தை சொல்றது அவ்வளோ அபத்தமா இருக்குல்ல அப்படின்னு நடுநிலையாளர்கள் கேட்கிறாங்க. இந்த விவகாரம் தான் இப்படின்னா மெட்ரோ ரயில், பேரிடர் மீட்பு போன்ற பணிகளுக்கு ஏன் நிதி வழங்கல? அதற்கும் மொக்க காரணங்களை கூறுறாங்க பாஜகவை சேர்ந்தவங்க. ஆனா கல்வி நிதியை நிறுத்திய விவகாரத்துல பாஜகவுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் பாஜகவுக்கு எதிராக திரும்பி விட்டனர். இந்த நிலையில தான் தமிழ்நாட்டுல பாஜக ஏன் காலூன்றல அப்படின்னு ஒரு கேள்வி நீண்ட நாளா மக்கள் மனசுல மைண்ட் வாய்ஸா ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படியே தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக மத்திய பாஜக அரசு தொடர்ந்து நடந்துக்கிட்டா தமிழ்நாட்டுல எத்தனை குட்டிக்கரணம் அடிச்சாலும் பாஜக காலூன்ற முடியாது. தாமரை மலரவே மலராது அப்படிங்கிறது தான் மக்களின் மைண்ட் வாய்ஸ். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. குறைவா மதிப்பீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.